Hi friends, இது உங்க எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னையில இருந்து உங்க எக்ஸாம்ஸ் டெய்லியில டெய்லி ஈவினிங் சயின்ஸ் டாபிக் ஒவ்வொரு சிலபஸ் வாரியாகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஹெல்ப் ஆகுற மாதிரி நம்ம தமிழ்நாடு பாடநூல் வாரியாகவும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள். இன்னைக்கு அந்த அளவீடுகளை பத்தி பார்ப்போம். அளவீடுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, அளவிடுறதுன்னா என்ன? இப்போ எக்ஸ் அப்படின்றவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறாருன்னு வைங்க, அந்த தொலைவை அளவிடுவோம். அதே மாதிரி டைம் அளவிடுவோம். இப்போ மளிகை கடைக்கு போறோம் அப்படின்னா ஒரு பொருள் அரிசியோ பருப்போ வாங்குறோம் அப்படின்னா அதை கிலோவில் அளவிடுவோம். எண்ணெயை வாங்குறோம் அப்படின்னா அதில் லிட்டர்லயோ மில்லி லிட்டர்லயோ அளவிடுவோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் அளவிடுதலை பத்தியும் அதுல என்னென்ன அலகுகள் இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள்ல எஸ்ஐ அழகுமுறைன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐ அழகுமுறை அப்படின்றது எதுக்கு வருது அப்படின்னா, அறிவியலாளர்கள் அளவீடுகளுக்கு ஒரே மாதிரியான அலகுகளை உலகம் முழுவதும் வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா எடைக்கு ஒவ்வொரு உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அலகுகள் இருக்கும்போது ஒருமித்த அலகுகள் இருந்தாதான் அறிவியலாளர்களுக்கு அது வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த எஸ்ஐ அழகுமுறை அப்படின்றது. இந்த எஸ்ஐ அழகுமுறைய இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எஸ்ஐ அலகுமுறை ஒவ்வொரு அலகுகளுக்குமே ஒரு அலகை சொல்லியிருக்காங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீட்டரை சொல்லியிருக்காங்க. நிறையின் எஸ்ஐ அலகு அவங்க சொன்னது கிலோகிராம சொல்லியிருக்காங்க. காலத்தின் எஸ்ஐ அலகா வினாடியும், பரப்பளவுகின் எஸ்ஐ அலகா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதையும், பருமனுடைய எஸ்ஐ அலகா மீட்டர் கியூப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி எஸ்ஐ அலகுகளை அவங்க ஒவ்வொரு இதுக்குமே வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்றோம். எடைய நம்ம அந்த காலத்துல அளவிட்டதுல இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது என்ன யூஸ் பண்ணோம்? பொது தராசு அப்படின்ற ஒண்ணு யூஸ் பண்ணோம். பொது தராசு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மளிகை கடைகள்ல ஒரு தராசு வச்சிருப்பாங்க. ஒரு எடைக்கல் ஸ்டாண்டர்டா இருக்கிற ஒரு அரைக்கல்லோ ஒரு கல்லோ 1 கிலோவோ இருக்க ஒரு எடைகள் வச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்க, அளவே தெரியாத ஒரு பொருளோட அளவை அதுல வைப்பாங்க. அதுதான் பொது தராசு அப்படின்றோம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்திக்கிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அதுதான் பொது தராசு. அந்த பொது தராசுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அதுதான் படித்தர நிறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொஞ்சம் காலம் போனோன்னு இப்ப நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மின்னணு தராசு. இந்த மின்னணு தராசு அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகுது. மளிகை கடை, நகை கடை, எல்லா இடத்துலயுமே உணவு பொருள் அளவிடுற இடத்துல இப்படின்னு எல்லா இடத்துலயுமே இந்த மின்னணு தராசு அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த மின்னணு தராசு அப்படின்றது என்ன? எடைய பாயிண்ட்ல துல்லியமா சொல்லக்கூடியதான் இந்த மின்னணு தராசு அப்படின்றது. அடுத்ததை பார்ப்போம். சரி, ஒரு பொருளோட எடையை அளவிடுறோம். பொது தராசுன்னு அளவிட்டோம், இப்போ மின்னணு தராசுன்னு அளவிடுறோம். அந்த எடைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ 1 கிலோகிராம் பேஸா எடுத்தோம்னா 1 கிலோகிராம்னு என்ன? 1000 கிராம். SIPC மாதிரியான எக்ஸாம்ல இதவே பொறுத்துகள் எப்பெல்லாம் கேட்டுறாங்க. அதனால இதை கொண்டு நம்ம சரியா பார்த்து வைக்கணும். 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம், 1 கிராம் அப்படின்னா 1000 மில்லி கிராம், 1 டன் அப்படின்னா 1000 கிலோகிராம், 1 டன் அப்படின்னா 1000 கிலோகிராம். அப்போ 1 குவிண்டால் அப்படின்னா எத்தனை கிராம்? 1 குவிண்டால் எத்தனை கிராம்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததை பார்ப்போம். நிறை. எல்லாருமே நம்ம பேசிக்கா சொல்றது எடைன்னு தான் சொல்றோம். ஒரு அளவு அளவிடுறதுக்கு, அரிசியோ பருப்பு அளவிடுவதற்கு. நிறைன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சொல்ல போனா நிறை தான் ஒரு பருப்பொருளோட உண்மையான அளவே. எடை அப்படின்றது புவியீர்ப்பு விசை அந்த நிறையின் மீது செயல்படுவதை தான் அறிவியலாளர்கள் எடைன்னே சொல்றாங்க. ஸோ நிறை அப்படின்னா தான் ஒரு பருப்பொருளோட அளவு தான் நிறை. அந்த நிறையின் மீது புவியீர்ப்பு விசை செயல்படும் போதுதான் அது எடைன்னு சொல்றாங்க. நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான் என்ன? எடை. அதனாலதான் விசையுடைய எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். அதே மாதிரி எடைக்கும் எஸ்ஐ அலகுமே நியூட்டன் தான்.
அப்போ நிறை அப்படின்றது வேற, எடைன்றது வேற. இன்னையில இருந்து அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறை அப்படின்னா ஒரு பருப்பொருளோட அளவு தான் வந்து நிறை. எடை அப்படின்னா அந்த நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை சேர்ந்ததுதான் எடை. சரி, நிறை வேறன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எடை வேறன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிறையும் எடையும் எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கா, டிஃபர் ஆகுதா, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புவியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையும் எடையும், ஒரு பொருளோட நிறை கூடும்போது எடையும் கூட தான் செய்யுது. ஒரு பொருளோட நிறை குறைஞ்சா அதனுடைய எடையும் குறையதான் செய்யுது. அப்போ இத கூற்று காரணமாவே அப்படியே கேட்பாங்க. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதனுடைய நிறைக்கு நேர்த்தகவில் தான் இருக்கும். எப்படி இருக்குமா? பூமியின் மீது ஒரு பொருளோட எடை அதனுடைய நிறைக்கு நேர்த்தகவில் தான் இருக்கும். சரி, புவியில நேர்த்தகவுல இருக்கு. நிலவுல போனோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கா நிறையும் எடையும் அப்படின்னா நிலவுல அப்படி கிடையாது. நிலவுல பூமியை விட புவியீர்ப்பு விசை ரொம்ப அங்க கம்மி. அங்க புவியீர்ப்பு விசை கம்மின்றனால பூமியில இருக்கிறத விட எடையோட அளவு நிலவுல அங்க கம்மியா தான் இருக்கு. ஆனா நிறை எப்படி இருக்கு பூமியில அப்படின்னா, இது நிலவுல எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியிலையும் சரி நிலவுலையும் சரி நிறையோட அளவு அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா எடையோட அளவு தான் டிஃபர் ஆகுது. ஏன் எடை டிஃபர் ஆகுதுன்னா புவியீர்ப்பு விசை தான் காரணம். பூமியில இருக்கிறத விட நிலவுல புவியீர்ப்பு விசை ரொம்ப கம்மியா இருக்கு. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. நிலவுல புவியீர்ப்பு விசை அப்படின்றது பூமியை விட ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா, நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 1/6 இருப்பதால் நிலவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட எடை பூமியில உள்ளதை விட 6 மடங்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்ததை பார்ப்போம். சயின்ஸை பொறுத்தளவு நம்ம சில விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கான்செப்ட் வைஸா அது எப்படி வந்துச்சு, என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சு படிக்கணும். சயின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது சில இதுல ஸ்டாட்டிக் ஜிகேவாவே நம்ம படிச்சுக்கணும். வாட் இஸ் வாட், அவ்வளவுதான் நமக்கு தேவையே. எஸ்ஐ, பிசி, குரூப் 4 இது மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு கான்செப்டை விலக்கி எழுதுன்னு யாரும் கேட்க போறது இல்லை. 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க, அந்த 4ல ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி சயின்ஸ் நீங்க படிக்கிறதுல புக்லயே உங்களுக்கு தெரியுமா சில பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கொஸ்டினையும் புக் பேக்கை நம்ம கவர் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 25 கேள்வியில 15ல இருந்து 20 கேள்விக்குள்ள அடிக்க முடியும். உள்ள போய் இன்னும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும், அதை நம்ம நோட் பண்ணி உங்களுக்கு வசதியா நம்ம எக்ஸாம் டெய்லியில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஓடோமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தானியங்கி வாகனம் இருக்குல்ல, அந்த தானியங்கி வாகனங்கள் கடக்கக்கூடிய தொலைவை கண்டுபிடிக்கிறது தான் ஓடோமீட்டர். ஒன்றும் கிடையாது. ஓடோமீட்டர்னா என்ன, எவ்வளவு தொலைவு ஓடுதுன்னு கண்டுபிடிக்குது, அதுதான் ஷார்ட்கட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஐ அலகுகள் இப்பதான் இருக்கு. ஆனா இந்த எஸ்ஐ அலகுகளுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னா, மெட்ரிக் முறை அல்லது திட்ட அலகுகள் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த மெட்ரிக் அலகுகளையும் திட்ட அலகுகளையும் யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரெஞ்சுக்காரர்கள் இதை எப்ப உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த பிரெஞ்சுக்காரர்கள் 1790ல இந்த மெட்ரிக் அல்லது திட்ட அலகுகளை உருவாக்கி இருக்காங்க. எஸ்ஐ அலகுகளுக்கு முன்னாடி இந்த அலகுகள் தான் எடை மற்றும் அளவீடுகளை கணக்கிடுறதுக்கு பயன்பாட்டுல இருந்திருக்கு. இப்போ தற்காலத்துல நம்ம நீளத்தை கணக்கிடுறோம் பாருங்க, ஸ்கேலு, அளவுகோல். அந்த அளவுகோலை உருவாக்குன ஒரு பேர் யார், என்ன அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டுல வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு கேள்வியாவே கேட்கலாம். நம்ம நீளத்தை அளவிடக்கூடிய அளவுகோலை கண்டுபிடிச்சது யாரு, கண்டுபிடிச்சவரோட பேரு வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர். இன்னும் இதை ஈஸியா ஷார்ட்கட்டா ஞாபகம்னா, ஸ்கேலை நம்ம பெண்டு பண்ணோம்னா என்ன ஆகும், உடஞ்சிரும். பெண்டு பண்ணா உடஞ்சிரும். பெட்வெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் இருக்குல்ல, பாரிஸ். அந்த பாரிஸ்ல பாத்தீங்கன்னா உலக அளவுல எடை மற்றும் அளவீடுகளுக்கான ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல பிளாட்டினமும் இரிடியமும் சேர்ந்த ஒரு உலோக கலவையால ஒரு படித்தர கம்பி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அந்த படித்தர கம்பி உருவாக்குனதுல ஒரு விஷயம் ஒண்ணும் கிடையாது. அந்த படித்தர கம்பியோட நகல் ஒண்ணு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்துல அதனுடைய நகல் அதே மாதிரி இன்னொன்னு நம்ம இந்தியாவில உருவாக்கி வச்சிருக்காங்க.
அப்போ இந்த வரியிலேயே, இந்த 4 வரியிலேயே 4 கேள்வி கேட்கலாம். பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் என்ன? பாரிஸ். இதை நீங்க குரூப் 4 மாதிரியான கேள்வியில இது உங்களுக்கு கேள்வியா இருக்காரு. ஆனா எஸ்ஐ பிசி மாதிரியான எக்ஸாம்ஸ்ல இதுவே உங்களுக்கு கேள்வியா இருக்கும். இப்போ எப்படி கொடுக்கலாம்னா, பிரான்ஸ் அப்படின்னா பாரிஸ். ஓகே, என்ன கொடுப்பாங்க? ஆஸ்திரேலியா. இந்த இடத்துல கொடுத்து வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க. பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் என்ன வரும்? கான்பெர்ரா. ஒவ்வொரு வரியையும் நம்ம டிசைட் பண்ணணும், இது கேள்வியா இருந்தா இதுக்கு பதில் என்ன வரும் அப்படின்றத முடிவு பண்ணி படிங்க. பிரான்ஸ் நாட்டோட தலைநகரம் பாரிஸ். அங்கு அனைத்துலக எடை மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் இருக்கு. அப்ப அனைத்துலக எடை மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எங்க இருக்குன்னு கேட்டாலும் பிரான்ஸ், பாரிஸ். பாரிஸ் பிரான்ஸோட தலைநகரம். அந்த பாரிஸ்ல பர்டிகுலரா அந்த இடத்தோட பேர் என்னன்னா செவ்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த படித்தர மீட்டர் கம்பியோட நகல் இருக்குல்ல, அது எதனால் ஆனது அப்படின்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியத்தால் ஆனது. அந்த பிளாட்டினம் மற்றும் இரிடியத்தால் ஆன அந்த கம்பியுடைய நகல் கம்பி இருக்கு பாத்தீங்களா பிரான்ஸ்ல, அதனுடைய எடை என்ன அளவுல வச்சிருக்காங்க அப்படின்னா 1 கிலோகிராம் அளவுல வச்சிருக்காங்க. இதுதாங்க, இது மட்டும்தான் இந்த 6th டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் எடை மற்றும் அளவீடுகள் டாபிக்ல இருக்கு. 6th வெறும் 6வது முதல் டேர்ம் முதல் லெசன். இந்த முதல் லெசன்ல இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்போ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ண போற ஃபேக்டரா இருக்கிறது நீங்க எழுத போற சயின்ஸா தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தா எல்லாருமே தமிழ்ல 100க்கு 90 போட்டுருவாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க. அதே மாதிரி தான் எஸ்ஐ, சைக்காலஜி எழுதிடுவாங்க, சோசியல் எல்லாரும் நல்லாமே படிச்சிருப்பாங்க. ஆனா சயின்ஸ் படிக்கிறது ஆள் ரொம்ப கம்மி. அதனால சயின்ஸை பொறுத்தளவு நாங்க கொடுக்குற பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டாலே போதும். மேக்சிமம் 25க்கு 15க்கு மேல ஆன்சர் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். இது மாதிரி தொடர்ந்து சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு ஈவினிங் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கான கொஸ்டின் டைம்ல உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்க இருக்கு? 1. 2வது, ஆல்ரெடி கேட்டிருந்தேன், ஒரு குவிண்டால் அப்படின்றது எத்தனை கிலோகிராம்? லாஸ்ட் ஒரே கேள்வி. நிலவுலையும் பூமியிலையும் என்ன டிஃபர் ஆகுது? நிலவுலையும் பூமியிலையும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது நிறைக்கும் எடைக்கும் நிலவுலையும் பூமியிலையும் எது ஒரே மாதிரி இருக்கு, எது டிஃபர் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு எக்ஸாம் செயலியை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ்.